இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் என் அகமாலும் தம்பி அன்புச்செழியன் உள்ளிட்ட கலை சகோதரர்களே, திரைத்தாரைகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோபுரம் ஃபிலிம்ஸ், கோபுரம் என்பது காலத்தால் எல்லா கால புயல், மழை, வெள்ளம், எந்த சூழல், பூகம்பம் வந்தாலும் நின்று நிலைத்து அனைவருக்கும், அதாவது பக்தர்கள் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அருள் தரக்கூடிய ஒரு கோபுரம் ஃபிலிம்ஸ். அந்த கோபுரம் ஃபிலிம்ஸை தாங்கியிருக்கும் அன்புச்செழியனை நான் ஆத்மார்த்தமாக, ஏன் இன்றைக்கு திரையுலகத்திற்கு சுவாச காற்றே தம்பி அன்புச்செழியன் தான். அன்பு உள்ளம், பண்பு உள்ளம், பாச உள்ளம், கருணை உள்ளம் அத்துணை உள்ளடக்கிய அந்த தம்பிக்கு படத்தின் தலைப்பு பாருங்கள், வெள்ளைக்கார துரை. திரையுலகுக்கு வரும்போதே வெள்ளையை, சமாதானத்தை தூக்கி கொண்டு வருகிறார். ஆக 2001 அவர் என்னிடம் வந்து ஆளவந்தான் படம் வாங்கும்போது இந்த அளவுக்கு இந்த இதற்கு மேலும் வருவார் என்று எனக்கு அன்றே எனக்கு பற்றி சொல்லியது போல் உள்ளூர் சொல்லியது. அது எடுத்துக்காட்டாக இந்த திரையுலகத்துக்கு வரப்பிரசாதமாக தம்பி அன்பு வந்திருக்கிறார். அவர் தயாரித்திருக்கும் படம் பட்டி தொட்டி எங்கும் அதாவது ஒரு பட்டிக்காடா பட்டணமா எந்த அளவுக்கு மாற்றுக்கார வேலன் எப்படி மிகப்பெரிய வெற்றியை பிஎன்சியில் கொண்டாடியதோ அந்த கொண்டாட்டத்தை வெள்ளைக்கார துரை கண்டிப்பாக பறைசாற்றும். அதுவும் எனது படம் வந்து அரிமா நம்பியில் படபடப்பு, தடதடப்பு, கடகடப்பு இப்படியே இருந்துக்கூடிய விக்ரம் பிரபு என்ன அழகாக ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பான ஒரு நடிப்பு இந்த பாடலிலும் ட்ரெய்லரிலும் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு இந்த படம் வெள்ளி விழாவை கொண்டாடும் என்றது அறுதியிட்டு உறுதி கொள்ளலாம். இந்த மேடையிலேயே ஏழை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். திருவே உருவே திங்கட்குளிரே, எழிலே பொழிலே எண்ணச் சுடரே, எழிலே உன் எண்ணத்திலிருந்து வந்த வெள்ளைக்கார துரை, அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றி வாகை சூடும். தம்பி இமானை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அந்த கூதக்காற்று அந்த ஒரு பாட்டு இந்த வருடத்துக்கு எடுத்துக்காட்டான பாட்டாக, நம்பர் 1 கடைசி வரை நிற்கக்கூடிய பாட்டாக, ஸ்லோ பாய்சனாக எல்லா மனசில் தைக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். ஆகவே வெற்றி விழாவில் கலந்து நாம் அனைவரும் ஓகை கொண்டாடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசினேன், விஷயம் பேசிட்டாரு. நல்ல டேட்டு ரிலீஸ் 25. ஆக்சுவலி நான் தான் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன். அந்த படம் முடியல. நல்ல ஹாலிடேஸ். ஒரு மினிமம் கேரண்டி. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹியூமராக இருக்குது. ஒரு எழில் ஒரு வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஒரு வாட்டி கதை சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். அன்புச்செழியன் எனக்கு முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக கோவில், கில்லி 2 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிவகாசி பண்ணார். ஸோ இன்னைக்கு ஃபைனான்சராக இல்லாமல், டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல், ப்ரொடியூசராக முதல் படம் ரிலீஸ் பண்ணுறாரு. நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு. நல்லா செலக்ட் பண்ணி மினிமம் கேரண்டியில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. டெஃபினட்டாக இந்த கேப்பில், இந்த ஹாலிடேஸில் படம் நல்ல வெற்றி அடையும் நினைக்கிறேன். எங்கள் ஹீரோ எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட் படம் எங்கள் கம்பெனியில் பண்ணப்போ நெரில் சார் டைரக்டர். இன்றைக்கி கம்பெனி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இந்த திருப்பதி பஸ் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டில் இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அதில் பெரிய பங்கு வந்து அன்பனுக்கு இருக்குது. பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த கம்பெனிக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு படம் எடுக்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் படம் ட்ரெய்லர் சாங்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது மினிமம் கேரண்டியாக நிச்சயமாக வந்து, ஏன்னா அந்த ஹீரோ வந்து எங்கள் கம்பெனியில் 2 படங்கள் பண்ணாங்க. கும்கி, இவன் வேறு மாதிரி 2 படங்களுமே பெரிய ஹிட்டாச்சு. அதை விட இதில் சாங்ஸாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்பம் ஆல்ரெடி கேட்டாச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்திருக்காங்க, ப்ரொடியூசர் பற்றி சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி. இன்னைக்கு இங்கே தயாரிப்பாளர்களுக்கு ஆனால் எல்லாருக்குமே அவர் தான் ஒரு ஏடிஎம் மாதிரி. எனி டைம் மணி வாங்கிக்கலாம். அவர்கிட்ட தான் 24 hours சர்வீஸில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் அவர் இன்னும் இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், பெரிய வெற்றி படங்கள் பண்ண சொல்லி வாழ்த்து விடைபெரிய. நன்றி, வணக்கம். இந்த எழில் சாருடைய டீமில் குடும்பத்தில் நானும்
இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ நீட் டு தேங்க் தி ப்ரொடியூசர் ரன் பண்ணேன், என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அண்ட் த ஹோல் டீம் ஆக்சுவலாக. அண்ட் எழில் சார் என்னை வந்து படத்தில் பயங்கர பில்டப்லாம் கொடுத்து ஃபைட்லாம் வர வச்சுருக்காங்க. ஐம் ஷூர் இஸ் கோன் பி என்டர்டெய்னிங். அண்ட் டைரக்ட் ஹீரோ பற்றி சொல்லணும்னா இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அண்ட் இட்ஸ் வெரி ஃபன் டு பி வித். அண்ட் சூரி வாஸ் எங்களுக்கு எப்போவுமே வந்து அவங்க பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் another person, நம்ம செல்லா சாரோடைய அசிஸ்டன்ட். நான் எவ்வளோ தப்பாக பேசினாலும் அது வந்து ரொம்ப பொறுமையாக எழில் சார் மாதிரி எளிமையாக அழகாக டைலாக்லாம் சொல்லி கொடுத்து ஹோப் ஐ ஹவ் டன் அ குட் ஜாப். எழில் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. அன்புச்செழியன் சார் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு 1 year முன்னாடி நண்பர் குமார்ன்ற மூலமாக தெரியும். அப்போ வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் வந்து சார் வச்சுருந்தாங்க. அப்போது எனக்கு செங்கல்பட்டு ஏரியா வந்து நீங்கள் பண்ணுங்கள், இது ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி 8 அப்படின்னு சொல்லிகிட்டே படம் கொடுத்தாங்க. ஸோ அந்த படம் வாங்கி விநியோகஸ்தகம் பண்ணோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஏர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து ஒரு வருஷம் நிறையா சினிமா பற்றி சார்கிட்ட பேசியிருக்கேன், சாரும் என்கிட்ட நிறையா பேசியிருக்காங்க. பட் படங்கள் எதுவுமே பண்ணலை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சார் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து அதை விட டபுள் மடங்காக வந்திருக்கு, நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து அன்னைக்கு பார்த்ததுக்கு அதே மாதிரி இன்றைக்கும் இருந்தது. ஸோ இது கட்டாயம் ஜெயிக்கும்ன்ற மாதிரியான ஒரு சின்ன உள்ளுணர்வு. படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் சார் மாதிரி ஆளுங்க புதுசாக படம் எடுத்து இன்னும் இதில் பப்ளிசிட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இது மேலே மென்மேலும் இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்களாகவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். அதில் எங்களுடைய சப்போர்ட்டும் கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம். யூஸ்வலாக நேஷ்னல் அவார்டு வாங்கினா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, கஷ்டப்படுறது நான் மட்டும்தான். ஏன்னா அவார்டு வாங்கினதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் படமே யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை மைண்டில் வச்சுருக்கேன், வேறு மாதிரி இந்த படம் இல்லை வேற ஒரு படம் மனக்குள்ளே தரேன்றாங்க. ஏன்னா நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்நீச்சல்லேருந்து இல்லை எங்கேயுமே எப்போதும் காஞ்சனா ஒர்க் பண்ணேன். ஆஃப்டருக்கு அப்புறம் யாருமே இல்லை. எழில் சாரே ரொம்ப பயந்தார் கிட்ட வர்றதுக்கு, அவர் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணுவார் என்னிட்டு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஏன்னா ரியாக்ஷன் சொன்னால் 2-3 வாட்டி யோசிப்பார், அதுக்கப்புறம் செட் ஆகிட்டு ஓகே நீ பண்ணுன்னு கொடுத்தாரு. அது மாதிரி எழில் சார் சொன்னோன்னா யூஸ்வலாக படம் எடுத்துகிட்டு வந்து எடிட்டில் வச்சுட்டு நிறையா சஜஷன்ஸ் இருக்கும், நிறையா சரியாக வராமல் இருக்கும். ஆனால் அதை என்ன மேனேஜ் பண்ணலான்னு தான் பார்ப்போம். எழில் சார் அந்த மாதிரி இல்லாமல் அதை எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா டைம் எடுத்து தேட்டரில் போட்டு பார்த்துட்டு, சினிமாவில் இல்லாமல் ஒரு ஆள் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கார், அவங்க கேட்குற சஜஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ரீஷூட் பண்ணி இன்னும் திருப்பி பார்த்தாரு. அது மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் பார்த்தாரு, ஒரு 3 போர்ஷன் வரும். அதை பார்த்துட்டு பார்க்கக்குள்ள அவருக்கு ஒன்று சின்ன தோணுச்சு, என்னென்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் செகண்ட் போர்ஷன் மிங்கிள் ஆனால் நல்லா இருக்கும்னு யோசிக்காமல் திருப்பி அதை ரீஷூட் பண்ணார். கூட நானும் எடிட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் இல்லை ஷூட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். படமும் நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமாவது எனக்கு கமர்ஷியல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழில் சார். இதுக்கப்புறம் அப்புறம் விக்ரம் பிரபு சாரை சொல்லணும், எடிட்டில் பார்த்தாரு, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து நிறைய டவுட், கரெக்டாக வந்திருக்கான்னு திருப்பி கேட்டுகிட்டே இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என்னென்னா இந்த படத்தில் ஹீரோவாக யூஸ்வலாக இல்லாமல் ஒரு எப்பயுமே ஹீரோ இருப்பாங்க, அவங்க கூட ஒரு காமெடி பண்ண ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அப்போ இந்த படத்தில் என்னென்னா அந்த காமெடி பண்ணுறவரை ஹீரோயினை லவ் பண்ணுறதோட அவரை மாட்டி விட்டுட்டு காமெடி பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸில் கூட அந்த மாதிரி இருக்கும். ஹீரோ இமேஜெல்லாம் விட்டுட்டு சார் அதை என்டர்டெயின்மெண்ட்டாக எப்படி பண்ணணும், அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு நிறைய பண்ணியிருக்காரு. விக்ரம் சார்கிட்ட அப்பயே சொன்னேன் நல்லா இருக்குன்னு, இப்பயும் திருப்பி சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது சார். எனக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கணும், நீங்களும் சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் தான் சொல்லணும் எழில் சாருக்கு, ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த ப்ரொடியூசருக்கு, விக்ரம் பிரபுக்கு, எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் டெக்னிக்கலாக சொல்லணும்னா டிராகன் கேமராவில் பண்ணியிருக்கோம், அதான் ஸ்பெஷல். மோரோவர் காமெடி படம் பண்ணுறதுனால இந்த படம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். விக்ரம் பிரபு சார் தான் கேட்டுகிட்டே இருப்பார், டிஐ முடிஞ்சுதான்னு போயிட்டுருக்கு சார். முடிஞ்சிடும், நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ.